ஒரு நகைக்கடையில செக்யூரிட்டியா வேலை பார்க்கக்கூடிய நம்ம வாட்ச்மேனுக்கு தொடர்ந்து 4வது வருஷமா அவார்டு தரேன் அப்படின்னு பேசுறாங்க. இதே நேரத்துல கடனுக்கு மேல கடன் வாங்கி ரொம்பவே கஷ்டப்படுற ஒருத்தன் அந்த கடனை அடைக்க தன்னோட பொண்டாட்டி பேர லோன் எடுக்க முயற்சி பண்றான். உன்னோட பொண்டாட்டி கால் பண்ணி உன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பேசுறாங்க, நிச்சயத்துக்கு பணம் தேவை, சீக்கிரமா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா. இப்ப பணத்துக்கு வேற வழி இல்லாம என்னடா பண்றதுன்னு யோசிச்சு தினமும் அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். யாருமே காசு தராதனால எரிச்சல உட்கார்ந்திருக்கிறவனுக்கு மறுபடியும் கால் வருது. அந்த கால்ல தன்னோட பொண்டாட்டியை திட்டி போனை வச்சிடுறான். இதை பார்த்து செக்யூரிட்டி வீட்ல இருந்து கால் பண்ணும்போது அவங்ககிட்ட ஹாஷா பேசாதீங்க, பொலைட்டா பேசினாவே அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. இவனும் பொலைட்டா பேசுறா, அவ புரிஞ்சுக்கிறா. இப்போ அந்த செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடிய அந்த நகைக்கடையவே கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போனதும் கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஃபேஸ் மாஸ்க் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நேரா வந்தவங்க அந்த செக்யூரிட்டி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்துறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த செக்யூரிட்டி சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிடுறான். கடையை உடைச்சு உள்ள போனவங்க நகையை திருடிட்டு அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறாங்க. மறுநாள் போலீஸ் வந்து தட்டி எழுப்பும் போது இவனுக்கு அப்பதான் விஷயம் புரியுது. நைட் ஃபுல்லா அசந்து தூங்கிட்டான். ஏதோ இதுல சந்தேகம் இருக்குன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறான். ஆனா போலீஸ்காரங்க செக்யூரிட்டி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நேரா வந்த நகைக்கடைக்காரன் இந்த செக்யூரிட்டியை விட்டுருங்க, அதே நேரத்துல இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க, கேஸும் போடாதீங்கன்னு சொல்றான். ஏன்னா எல்லாரும் இப்ப சீட்டு போட்டுருக்காங்க, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுச்சுன்னா இவனோட பிசினஸ் பாதிக்கும்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்க சொல்லிடுறான். ஆனா செக்யூரிட்டி கேஸ் போடுங்க, அப்பதான் உண்மையான குற்றவாளி மாட்டுவான்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. அட போயான்னு சொல்லிட்டு அவன் சாவியை வாங்கிட்டு அவன் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க.